அண்ணன் டிடிவி அவரோட கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. விஜய் பக்கம் சாயிற மாதிரி ஒரு கருத்து. 4 கூட்டணி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. திமுக கூட்டணி ஊழல் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்கும், விஜய் கூட்டணின்னு ஒன்று வரும்னு சொல்லியிருக்கிறாரு, சீமான் கூட்டணின்னு வரும்னு சொல்லியிருக்கிறார். சீமான் எனக்கு தெரிஞ்சு யார்ட்டையும் கூட்டணி போக மாட்டார். அவர் அப்படியே மெதுவாக அப்படியே கரைஞ்சு தேஞ்சிருவார் தான் எனக்கு தோணுது. விஜயகாந்தை விட பல மடங்கு அதிகம் தாக்கத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிந்திச்சு பார்ப்போமே, 2006 விஜயகாந்த் பெரிய ஒரு எதிர்க்கட்சியாக உருவாக்குவார்ன்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 2026 விஜய் அப்படி ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக உருவாக்குவாரா என்னங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் டிடிவி அந்த பக்கம் சாயிறாரு. விஜய்க்கு வருமானம் வருதுங்கிறது தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. டிடிவி அண்ணன்ட்ட அதிக பணம் இருக்கலாம். பணம் கொடுத்து விஜய் வாங்குவாரா, இல்லை எப்படி விஜய்கிட்ட கூட்டணி வைப்பாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த 3 பேர் நடுவில் கட்டாயம் தலை சிறந்து 2026 ஜெயிப்பாங்கிறது என்னோட கருத்து. உங்கள் கருத்து என்னென்னு பதிவு போடுங்க. அதை பற்றி உள்ள கருத்துக்களை நம்ம ஆலோசிப்போம். கீழடி ஒரு 2-3 வருஷமாக மெயின் ஹெட்லைன்ஸாக வந்துட்டுருக்கு உலக அளவில். மதுரைக்கு பக்கத்தில் இருக்க கீழடி ஒரு முக்கிய செய்தியாக உலகம் எங்கும் பரவிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, சிந்து சமவெளி சிவிலைசேஷன் பழசா, கீழடி பழசா? உங்களுக்கு தெரியுமா? பிஃபோர் காமன் ஈரான்னு சொல்லுவோம், பிசிஇ. 2600 வருஷத்துலேருந்து 1900 வருஷத்துக்குள்ளே இருந்தது. அதுக்கு அப்புறம் வந்தது தான் கீழடி. கீழடி வந்தது 600 பிசியிலேருந்து 300 பிசிஇ. அப்போ தான் தமிழ்ச்சங்கம் சிறப்பாக இருந்தது. அடுத்த வீடியோவில் கீழடி பற்றி அடுத்த கருத்துக்கள் போடுறேன். தமிழ் சொற்கள், சில சிம்பல், இது எல்லாமே சிந்து சமவெளியிலேருந்து அதில் கொஞ்சம் தொடர்பு இருக்குங்கிறது விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை நமக்கு தெரியல. ஆனால் அவங்களோட கருத்து 60% 90% ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கிற சில பொருட்கள் சிந்து பெண்கள் கையில் இருக்கிறதாக போட்டிருக்காங்க. வளையல் முதல் கொண்டு சில ஆபரணங்கள், தோடு, மூக்குத்தி, அந்த மாதிரி உள்ளது பார்த்துருக்குறாங்க. அப்போ அந்த காலத்திலே வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு நல்லா இருந்திருக்கு. அகண்ட பாரதம்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது. நம்ம தமிழகம்னு போகிறோம். தமிழகம் இருந்துச்சு, இங்கே இருக்க மன்னர்கள்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அகண்ட பாரதம் தமிழகத்துக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. ஒற்றுமை தான் நம்ம நாட்டை மேம்படுத்துவோம். அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி பிரித்து பேசுகிறதும், திமுக திராவிடம் என்று பிரித்து பேசுகிறதும் மிக மிக தவறு. அகில இந்திய அளவில் நமக்கு வெற்றி பெறணும், மக்கள் உயரணும், வேலைவாய்ப்பு உருவாக்கணும், நம்ம வடநாடெல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் நம்ம வளர்த்துக்கணுமே தவிர தமிழ்நாடு தமிழ் அப்படின்ட்டு இருந்துடக்கூடாது. எதை கற்றுக்கிறதுலையும் நமக்கு தயக்கம் இல்லாமல் இருக்கணும். கீழடினால் நமக்கு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. வர்த்தகம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அந்த வர்த்தகம் இந்த காலத்திலே பல மடங்குகள் மேற்பட்டால் தான் தமிழகம் ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கும். வர்த்தகம் தமிழ்நாட்டை மேம்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.